நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா பரபரப்பா போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ, இப்போ எபிசோட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தாமணியோட பொண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ முத்து வந்து அழைச்சிட்டு போயிட்டு, அவங்க பாட்டி வீட்ல ரொம்பவே சேஃபா வந்து தங்க வச்சிருக்காரு. ஸோ, தான் பொண்ண முத்து வந்து எங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றது தெரியாம, சிந்தாமணி ரொம்பவே குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அ இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ, அதுல அடியாளோட முத்து வீட்டுக்கு போன சிந்தாமணி, அங்க என்ன பண்றாங்க, போயிட்டு ஒரு கலாட்டா பண்றாங்க. என் பொண்ணு மட்டும் வந்து திரும்ப வரல அப்டின்னா, உங்கள என்ன பண்றேன் பாரு, உங்களலாம் வந்து உங்கள என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாரிலாம் மிரட்டுறாங்க. ஸோ சிந்தாமணி அங்க போயிட்டு, "என் பொண்ணு எங்க?" அப்படின்னு கேட்க, "உன் பொண்ணு எவன் கூடயாச்சும் ஓடி போயிருப்பா. இங்க வந்து கேட்குறியா?" அப்படின்ற மாரிலாம் விஜயா செம்ம காண்டுல சத்தம் போடுறாங்க. "நான் நெனச்சேன்னா, உன் குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவேன்" அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதுக்கு முத்து சொல்றாரு, "ஆசைப்பட்ட 2 பேர சேர்த்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான்" அப்படின்னு முத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்காக தான் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன்" அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணிய வெறுப்பேத்துறாங்க. இதெல்லாம் கேட்டு சிந்தாமணி செம்ம கடுப்பாகி, "என் பொண்ணுக்கு எப்படி இந்த கல்யாணத்த பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சவால் விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கப் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சவால்ல யார் ஜெயிக்க போறாங்க? சிந்தாமணியா? இல்ல முத்து மீனாவா? இப்ப எது எப்படியோ விஜயாவுக்கு செம்ம காமெடியா இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஸோ தன்னை வந்து கஷ்டப்படுத்த சிந்தாமணி கஷ்டப்படுறத பார்த்து இப்போ விஜயா சந்தோஷமா இருக்காங்க.